அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து சீட்ஸ் அண்ட் நட்ஸ் ரெண்டும் கலந்து எடுத்துக்கிறேன். பூசணி விதை, வெள்ளரி விதை, பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கடாயில் வந்து 1.5 ஸ்பூன் வந்து நெய் விட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அண்டு சீட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளரி விதை போட்டிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் லைட்டாக தெறிக்கும். வெள்ளரி விதை எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா ஃப்ரை ஆகி வெடித்து அப்படியே மேலே தெறிக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடாயில் வந்து நான் 1/2 லிட்ரு பால் ஊற்றிக்கிறேன். 1/2 லிட்ரு பாலில் வந்து உங்களுக்கு 4 ஸ்பூன் ரவை போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும். அல்வா பூரி பண்ணலாம், அதுக்கு தொட்டுக்க தான் இந்த பிரியாணி ரெசிபி. இதையும் அந்த அல்வா பூரியும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 4 ஸ்பூன் ரவையும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கிட்டேன். நான் வெறும் சர்க்கரை மட்டும் போட்டுக்கல, இதோட வந்து கண்டன்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சுகரை வந்து பார்த்து கம்மியாக போட்டுட்டு கண்டன்ஸ் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டன்ஸ் மில்க் போடும் போது வந்து அந்த பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து அதிகமாக வந்து நீங்கள் நட்ஸும் அந்த சீட்ஸும் போடும்போது பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நம்ம போட்டிருக்க அந்த ரவைலாம் வந்து வெந்து வரும்போது நல்லா வந்து திக்னஸ் கொடுத்துரும். பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த ரவை வந்து பாலில் வந்து வேகும் போது நல்ல திக்னஸ் கொடுத்து அந்த பிரியாணி வந்து நல்லா வந்து ஒரு கட்டி தன்மைக்கு வந்துடும். இந்த மாதிரி பிரியாணியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்வா பூரியோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.